புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. யூனியன் பிரதேசமாக இருப்பதால் இந்த மாநிலத்திற்கு தேவையான அத்தியாவசிய திட்டங்களை, பணிகளை நிறைவேற்ற முடியவில்லை, செயல்படுத்த முடியவில்லை. எதை எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதிக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஒரு ஆயாவை நீங்கள் போடுவதாக இருந்தாலும், தெரு பெருக்குறவர் போடுவதாக இருந்தாலும், முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம்? அவருக்கு இருக்கின்ற உச்சபட்ச அதிகாரம் என்னவென்றால், யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக நியமிக்கலாம், அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கலாம். இது ஒரு முதலமைச்சர் இருக்கிற, உலகம் முழுவதும் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்களுக்கு இருக்கிற அதிகாரம். ஆனால் இந்தியாவில் மட்டும், யூனியன் பிரதேசமான அந்த பாண்டிச்சேரியில் மட்டும் உங்கள் முதலமைச்சர் ஒரு அமைச்சரை நீக்குகிறார். நீக்கிய பிறகும் 2 மாத காலம் அவர் பதவியிலே தொடர்கிறார். இப்படி ஒரு மானங்கட்ட ஒரு பதவி தேவையா? ஒரு முதலமைச்சருக்கு தேவையா? தன் அதிகாரத்தை கூட பயன்படுத்த முடியாத அளவிற்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை மாற வேண்டும். இந்த மாநிலத்திற்கு தேவையான வளர்ச்சிக்கு, அபிவிருத்திக்கு, அடிமட்ட மக்களுக்கு, தாய்மார்களுக்கு, மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை போட வேண்டும் என்றால் அந்த திட்டங்களுக்கு நிதி தேவை, நிதி ஆதாரம் தேவை. அந்த நிதி ஆதாரத்தை பெருக்குகின்ற அதிகாரம் அந்த ஆளுகின்ற அரசுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அந்த நிதி ஆதாரங்களை பெருக்கி தன்னுடைய நிதி ஆதாரத்தை வைத்து தனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு திட்டங்களை சிறப்பாக தீட்டி செயல்படுத்த முடியும். ஆனால் இங்கே மாநில அரசு பாண்டிச்சேரிக்கு யூனியன் பிரதேசம் இருக்கின்ற காரணத்தால் இல்லை. அதற்காக இங்க பாண்டிச்சேரியிலே நிதி இல்லை என்று அர்த்தம் இல்லை. இன்னும் கேட்டால் அண்டை மாநிலத்தில் இருக்கின்ற வியாபாரங்கள் எல்லாம் இங்கே பாண்டிச்சேரியில் போனால் குறைந்த விலையிலே பொருள் கிடைக்கும் என்று சொல்லி இங்கே வந்து வியாபாரம் செய்வதால் அங்கே வருவாய் குறைகிறது, இங்கே வருவாய் கூடுகிறது. வருவாய் உண்டு, புதுச்சேரி மாநிலத்திலே வருவாய் வருகிறது, வரி வருவாய் வருகிறது, வருமான வரி வருகிறது. ஆனால் இது அனைத்தும் எங்கே செல்கிறது? ஆளுகின்ற நீங்க தேர்ந்தெடுத்த உங்களுடைய அரசு கையிலே போகவில்லை, நேரடியாக மத்திய அரசாங்கத்துக்கு சென்று விடுகிறது. மத்திய அரசாங்கம் அவர்கள் பார்த்து போடுகின்ற பிச்சை. யார் வீட்டு பணத்தை யாருக்கு பிச்சை போடுறது? உங்க பணம். நீங்க இந்த அரசாங்கத்துக்கு, பாண்டிச்சேரி அரசாங்கத்திற்கு, நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த அரசாங்கத்திற்கு கொடுக்கின்ற வரி அந்த அரசாங்கத்திற்கு செல்லாமல் எங்கோ டெல்லியில உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற, அது காங்கிரஸ் அரசாகட்டும், பாரதிய ஜனதா அரசாகட்டும், அவர்கள் கையிலே போகிறது. அவர்கள் போடுகிற பிச்சை போடுகிறார்கள். ஒரு திட்டத்துக்கு 1000 கோடி ரூபாய் தேவை என்றால் 50 கோடி எடுத்துக்கும். சம்பளம் கொடுக்க முடியல. இங்க சொன்னாங்க திட்டங்களை நிறைவேற்ற முடியல, ரேஷன் கடை இல்லை, ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. உண்மையிலே இது அதிர்ச்சிகரமான விஷயம். இன்னைக்கு இந்தியாவிலே பொது விநியோக திட்டத்தை மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாநிலம் தமிழகம். கிட்டத்தட்ட 50,000 ரேஷன் கடை இருக்குது தமிழ்நாட்டில். மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதி, 20 கிலோ அரிசி மாதந்தோறும் அந்த மக்களுக்கு இலவசம். பாமாயில், எண்ணெய், சர்க்கரை எல்லாம் மானிய விலையில இன்னைக்கும் தராங்க. மானிய விலையில என்ன? அரிசி வெளியில 60 ரூபாய் 50 ரூபாய் விற்குதுன்னா இங்கே 20 ரூபாய்க்கு அரசு கொள்முதல் பண்ணி
அந்த 30 ரூபாய் அரசு மானியமா கட்டிடும். 50 ரூபானா 20 ரூபாய் தான் அரசு, 30 ரூபாவை மானியமா அரசு கொடுக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலே மானியமா கொடுக்கிற அந்த இலவச அரிசிக்கு மட்டும் 7000 கோடி ரூபாய்க்கு மானியமா தருது. ஆனால் இங்க என்ன பண்றாங்க? 50 ரூபாய் அரிசி அப்போ உனக்கு காசா போடுறான்னு சொல்றாங்க. நீ எவ்வளவு கொடுக்கணும்? 50 ரூபாயில தரணும். உனக்கு எவ்வளவு தராங்க? அந்த மானிய விலையில் அரிசி 10 ரூபாய் 5 ரூபாய் முழுமையானது தான் தரணும். இங்க மாநில செயலாளர் சொன்னது போல 33 ரூபாய் இல்ல 33,000 லேப்டாப், 33,000 ரூபாய் ஒரு லேப்டாப். நீ அந்த 33,000 ரூபாய் கொடுத்துரு, அரிசி பணமா கொடுக்குறல்ல, அப்ப லேப்டாப் காசையும் கொடு. அது குறைஞ்ச விலையில வாங்கிக்கிறாங்க, இல்ல கூட போட்டு மேல. ஏன்னா அவர் சொன்னது போல லேப்டாப்ல அரசுக்கு, இந்த அரசுக்கு லஞ்சமாக போகிறது. 33,000 மொத்தமா கொள்முதல் செய்கின்ற போது அது 20,000 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. விலையை சொல்றேன். மொத்தமாக கொள்முதல் செய்யும் போது விலை இன்னும் குறையும். அந்த பணம் யார் போவது? இடைப்பட்ட பணம் அரசுக்கு செல்கிறது. நீ நியாயமா அனைத்து மானியத்தில் கொடுக்கிற அனைத்து பொருளும் இந்த அரசு பணமாக தான் நாங்கள் தருவோம் சொன்னா, நீ அதுக்கும் பணம் கொடு, பணமா கொடு, மக்கள் வாங்கிக்கிட்டோம். ஆக மாநில அந்தஸ்து கொடுத்தாலே தவிர இந்த புதுச்சேரி மாநிலம் பிரதேசம் வளர்ச்சி அடையாது. இந்த 43 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பார்த்தோமோ இன்னைக்கும் ஒரு 4 துணி கடை வந்துக்குது, ஒரு போத்தீஸ்னு ஒன்று வந்துக்குது, அது ஒரு ராஜேந்திர ஸ்டான் ஒன்று வந்துக்குது. இதுதான் இந்த துணி கடை வந்து. நீ போவியா? நீங்க போக முடியுமா அந்த துணி கடைக்குள்ள? நீங்க யாரா போக முடியுமா? கொள்ளச்சம் அவன் தான் போக முடியும். அந்த துணி கடை கூட எங்க வந்தது? 80க்கு பிறகு இந்த யூனியன் பிரதேசத்தை யார் ஆள்வது? காங்கிரஸ், திமுக, என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி, இவன் தான் ஆள்றாங்க. இந்த மூதாவிங்க 43 வருஷமா ஆள்றாங்களே, எந்த வளர்ச்சியாவது இருக்கிறதா? இந்த இந்த பாண்டிச்சேரிக்கு என்ன வளர்ச்சி வந்திருக்கிறது? ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், திமுக, இந்த பாரதிய ஜனதா இப்ப புதுசா வந்துக்குது. அவங்களே எவ்வளவு தேவலை, இவனை சாதாரணமா நினைச்சிடாத. நீ இப்பயாவது யூனியன் பிரதேசமாக இருக்கிற, நீ இன்னும் கொஞ்சம் ஏமாந்து இந்த எம்பி எலெக்ஷன்ல அவனுக்கு ஓட்டு போட்ட, அடுத்தது முனிசிபல் சேர்மன் ஆயிடுவார் உங்க என்ஆர். நீ யூனியன் என்எஸ் இல்ல, நீ சேர்மன் போடாண்டுவோம். ஏன்னா இந்தியா முழுவதும் இன்றைக்கு மாநிலத்துக்கு கொடுக்கப்படுற அதிகாரத்தையே இன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா அரசு பறிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தை இன்னைக்கு முறிக்க பார்க்கிறது மோடி அரசு. ஒரு நாடு, ஒரு மதம், ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு உடை, ஒரு உணவு, எல்லாம். இதற்கு மேலும் ஜாக்கிரதையா